அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த 2024ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதமானது 29 நாட்களை கொண்ட லீப் ஆண்டாக வந்துள்ளது. இந்த 29 நாட்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு லீப் ஆண்டு வரும். கடைசியாக 2020 லீப் ஆண்டாக இருந்தது. 2024 பிறகு 2028 லீப் ஆண்டாக இருந்தது. அதாவது பிப்ரவரி 2024 கேலண்டரில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படும். இந்த வழியில் வழக்கமான 365 நாட்களுக்கு பதிலாக 2024 367 நாட்கள் இருக்கும். இந்த லீப் வருடத்தின் லீப் தினம் பிப்ரவரி 29 2024 அன்று வரும். பிப்ரவரியில் வழக்கமான 28 நாட்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு கூடுதல் நாள் கிடைக்கும். இந்த கூடுதல் நாள் தான் லீப் நாள் என்று அழைக்கப்படும். அதாவது பூமி சூரியனை சுற்றி முடிக்க 365 நாட்கள் மட்டுமே எடுக்கிறது. இருப்பினும் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் உள்ளன. இந்த கூடுதல் தேதியை சேர்க்காவிட்டாலோ அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டை சேர்க்காமல் விட்டாலோ நமது பருவங்கள் அழிந்துவிடும். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தினை பொறுத்தவரை மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் கேது சந்திரன், களத்திரஸ்தனத்தில் செவ்வாய் சுக்கிரன், அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தனத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் குரு என கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 13/2/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் பயணம் செய்கின்றனர். மகரத்திலும் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகிறது. இந்த மாதத்தில் தான் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்களும் வருகின்றன. மிதுன ராசியினை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றாலும் முதல் 15 நாட்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் முதலீடுகளை செய்யாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். அஷ்டமஸ்தனத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. திருமண சுபகாரியம் தொடர்பாக இப்பொழுது பேச வேண்டாம். 8ஆம் வீட்டில் கிரகங்கள் கூட்டணி இருப்பதால் வேகத்தை கட்டுப்படுத்தவும் நிதானமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டிய மாதம். சூரியன் செவ்வாய் இணைந்து 8ஆம் வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மாத முற்பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மாத பிற்பகுதியில் கிரகங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்கின்றன. பாக்கியஸ்தனத்தில் சனி சூரியன் கூட்டணியால் பண வருமானம் நன்றாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டி பொறாமைகள், மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இதன் மூலம் கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்கள் மூலம் ஒரு சிறிய அனுகூலங்கள் அடைய முடியும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்குரிய பணிகளை சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும்.
மாணவர்களுக்கு வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறின. செவ்வாய் உச்சமானது. ஆட்சி பெற்ற சனியுடன் சில கிரகங்களும் இணைந்தன. சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை இந்த 2024 சனி பெயர்ச்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தாக்கங்களையும் ஏற்படுத்தும். புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் என்று பல யோகங்களும் மகர ராசியில் ஏற்படுகின்றன. மேஷ ராசியில் செவ்வாய் உச்சம் அடைவது மூத்த சகோதரர்கள், குடும்பத்தில் மூத்தவர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களின் பெயர்ச்சி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் செலவுகளையும் கொடுக்கும். பிப்ரவரி மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். பல கிரகங்கள் உங்களுக்கு 8வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் அமர்கின்றன. இருப்பினும் 10வது வீட்டில் ராகு, 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு உள்ளிட்ட கிரகங்களின் அமைப்பு சாதகமான பலனை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீரென்று முடங்கி இருந்த சொத்துக்கள் கைக்கு வருவது உள்ளிட்ட பலவிதமான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்து அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை, முதலீடுகளில் இருந்த லாபமின்றி நிதி ரீதியாக திடீர் அதிர்ஷ்டம் அல்லது லாட்டரி அடிப்பது போல கணிசமான தொகை கைக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திடீர் பணவரவால் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிக்க வேண்டாம். சிறு சிறு பிரச்சனைகளை அலட்சியம் செய்யாமல் இருந்தால் ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடின உழைப்புக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கிடைக்கும். நீண்ட காலமாக வாகனம் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்க நினைத்திருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேறும். மாதத்தின் 2வது வாரத்தில் திடீரென்று பெரிய தொகையை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் புதிதாக ஏதேனும் ஒப்பந்தம் அல்லது கமிட்மெண்ட்டுகளுக்கு தற்பொழுது சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதே போலவே ஆபத்தான அல்லது உங்களால் கணிக்க முடியாத எந்த வேலைகளையும் கடமைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேலை, தொழில், வியாபாரம் என்று இயன்றவரை நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தால் கூட திருப்தி இருக்காது. அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையுமே உண்டாக்குவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் வெற்றியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும். புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள் புத்தி சாதுரியத்தால் நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். பணியில் உண்டான சங்கடங்கள் விலகும். தொழிலாளர்களின் சங்கடங்களும் விலகும். பாக்கிய சனியால் பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். தம்பதிகளுக்குள் உண்டான சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்குரிய பாக்கியம் உண்டாகும். உங்கள் உழைப்பிற்கு உண்டான பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கும். பெண்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைத்தது யாவும் நடைபெறும். புதிய முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளில் இருந்த தடைகளும் விலகும். லாபம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரகசிய செயல்களில் ஈடுபாடு உண்டாகும். அதனால் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். பணியில் இருப்பவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி விடுங்கள். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்பட்டால் எந்த விதமான சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படாது. தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் அது சரியாகிவிடும். ஒருவரிடம் ஒருவர் மனம் விட்டு பேசுங்கள். சிலருக்கு எதிர்ப்பாளினரால் தேவையற்ற அவப்பெயர் உண்டாகலாம். குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சித்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். பெண்களின் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பணவரவில் இருந்த தடைகள் விலகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்து பச்சை நிற பட்டாடை உடுத்தி நெய் தீபமிட்டு வணங்கி வர சகல காரியமும் அனுகூலமாக நடந்து முடியும். சந்திராஷ்டம நாட்கள் 8/2/2024 வியாழக்கிழமை காலை முதல்
10/2/2024 சனி பகல் 1:42 மணி வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.